Welcome students, 12th Computer Science, Unit 3, Chapter 9, List, Tuple Sets and Dictionary அப்படிங்கிற சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாப்டரோட ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு லிஸ்ட். ஏற்கனவே 2 யூனிட் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 4 சாப்டர், சாப்டர் 1 to 4 சாப்டர் 4 வரையும், அதுக்கப்புறம் 5லேருந்து 8 வரையும் யூனிட் 2. நம்ம தேர்ட் யூனிட்ல 9th சாப்டர் நம்ம பார்க்க போறோம். இதுல 2 சாப்டர் இருக்கு, 9ம் 10ம். இப்போ 9th சாப்டர் நம்ம பார்க்கலாம். இந்த 9th சாப்டர்ல நம்ம வந்து சாப்டரோட பேர் தான் நான் சொல்லியிருக்கேன், லிஸ்ட், டேபிள்ஸ், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி. இதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். The Python programming language has 4 collection of data types. அதாவது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல மொத்தம் 4 டைப்ஸ், டேட்டா டைப்ஸ், கலெக்ஷன் ஆஃப் 4 டேட்டா டைப்ஸ் இருக்கு. என்ன? such as லிஸ்ட், டேபிள்ஸ், செட் அண்ட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 4 கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. அதாவது பைத்தான் நிரலாக்க மொழியில 4 வகையான தொகுப்பு உள்ளது. ஒன்னு லிஸ்ட், தரவினங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. லிஸ்ட் ஒன்னு, டேபிள் ஒன்னு, செட் ஒன்னு, டிக்ஷனரி ஒன்னு. இந்த லிஸ்ட்டை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட் இன் Python known as sequence of data type. The list பைத்தான்ல உள்ள லிஸ்டுக்கு என்னன்னு பேருனா sequence of data type அப்படின்னு பேரு. என்னன்னா வரிசை முறை தரவினம் அப்படின்னு சொல்றாங்க. It an order collection of value enclosed with the square bracket. இதை எப்படி ஆர்டர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, collection of value enclosed within square bracket. அதாவது எல்லா வேல்யூவும் கலெக்ட் பண்ணி ஸ்கொயர் பிராக்கெட்ல என்க்ளோஸ் பண்ணியிருக்கும், சதுர அடைப்புக்குறிக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஈச் வேல்யூ த லிஸ்ட் இஸ் கால்ட் எலமெண்ட். இதுல இருக்க ஒவ்வொரு வேல்யூவுக்கு என்னன்னு பேருனா எலமெண்ட் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றாங்க. எலமெண்ட் அப்படின்னா உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஈச் வேல்யூ எலமெண்ட் சொல்றாங்க. அடுத்து இட் கேன் பி எனி டைப் சச்சஸ். இதுல என்னென்னலாம் டைப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் இருக்கலாம், கேரக்டர் இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் இருக்கலாம், ஆர் ஈவன் நெஸ்டட் லிஸ்ட், துணை அதாவது நெஸ்டட் பின்னலான லிஸ்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பின்னலான லிஸ்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தி எலமெண்ட் கேன் பி மாடிஃபைடு. அந்த எலமெண்ட் என்ன பண்ண முடியும்? மாடிஃபை பண்ண முடியும். ஆர் மியூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியும். which means the element can be replaced. அப்ப அப்படின்னா என்ன சார்? மாடிஃபைடு ஆர் மியூட்னா என்ன பார்த்தீங்கன்னா, it means the element ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சேர்க்கலாம், நீக்கலாம், ரீப்ளேஸ் அதான் சேர்க்கிறது, நீக்கிறது, எடுத்துட்டு மாத்துறது அப்படின்னு சொல்றாங்க. எவரி எலமெண்ட் ரீசெட்ஸ் அந்த பொசிஷன் ஆஃப் லிஸ்ட். ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கும், ஒவ்வொரு இடம் இருக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். இந்த பொசிஷன் ஆஃப் எலமெண்ட் இண்டெக்ஸ்டு. அந்த பொசிஷன் ஆஃப் எலமெண்ட்டுக்கு தான் என்னன்னு பேரு? இண்டெக்ஸ்டு வித் தி நம்பர் பிகினிங் வித் 0. அப்ப இண்டெக்ஸோட நம்பர் பிகினிங் எதுல ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா 0ல ஆரம்பிக்கும். இந்த 0 அந்த லொகேட்டட் அக்சஸ் பர்டிகுலர் எலமெண்ட். இத இண்டெக்ஸை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? பர்டிகுலர் எலமெண்ட்டை என்ன பண்ண முடியும்? லொகேட் பண்ண முடியும். இது மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா நம்ம 11th பார்த்துருக்கோம், C++ல அரே அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த அரே நம்ம படிச்சது மாதிரி தான் லிஸ்டோட இண்டெக்ஸ் வந்து அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ லிஸ்ட் இன் பைத்தான். இன் பைத்தான் எ லிஸ்ட் இஸ் எம்டி. லிஸ்ட் இஸ் சிம்பிளிஃபைட் கிரியேட்டட் பை யூசிங் ஸ்கொயர் பிராக்கெட். அப்போ லிஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கும், ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். லிஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இருந்தாவே அதுக்கு பேர் என்ன? லிஸ்ட். த எலமெண்ட் ஆஃப் த லிஸ்ட் should be specified within the square bracket. the elements of லிஸ்டோட எதுல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கும். ஃபார் சின்டாக்ஸை பாருங்க, ரொம்ப முக்கியமான 2 மார்க் இது. சின்டாக்ஸ் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல element 1, element 2, element 3 and so on element n. அப்ப எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம், எல்லாமே ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும். அப்ப வேரியபிள் எக்ஸாம்பிள் பாருங்க, மார்க் இஸ் ஈக்குவல் டு 10, 23, 41, 75.
அப்போ ஒவ்வொரு எலமெண்டோட பொசிஷன் இண்டெக்ஸ் எதுல ஆரம்பிக்கும், ஜீரோவில் ஆரம்பிக்கும். அப்போ மார்க் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. நம்ம முன்னாடியே படிச்ச C++ல அரேல மாதிரி தான் 10. அடுத்து மார்க் ஆஃப் 1ல என்ன பொசிஷன்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 23. மார்க் ஆஃப் 2 பொசிஷன்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 41. மார்க் ஆஃப் 3 பொசிஷன்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 75 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ரூட் அப்படிங்கிற வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, பனானா. மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. இப்போ இதற்கான எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளுக்கான விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எபோவ் த எக்ஸாம்பிள் த லிஸ்ட் மார்க் த 4 இன்டிஜர். மார்க்ங்கிற லிஸ்ட்ல எத்தனை இன்டிஜர் எலமெண்ட் இருக்கு, 4 இன்டிஜர் எலமெண்ட் இருக்கு. அதே மாதிரி செகண்ட்ல உள்ள ஃப்ரூட்ல எத்தனை ஸ்ட்ரிங் எலமெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிங் எலமெண்ட் இருக்கு. 4 ஸ்ட்ரிங் எலமெண்ட் இருக்கு. அடுத்து தேர்ட் லிஸ்ட் வந்து எம்டியா இருக்கு. தட் இஸ் நாட் 4 லிஸ்ட் வந்து எம்டியா இருக்கு. the element of the list need not homogeneous type. அந்த லிஸ்ட்ல உள்ள எலமெண்ட் வந்து என்ன டைப் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா homogeneous is not homogeneous. அப்படின்னா homogeneous அப்படின்னா ஒத்த பண்புடையது அப்படின்னு அர்த்தம். is not homogeneous அப்படின்னா ஒத்த பண்புடையது இல்லாதது, ஒத்த பண்புடையது இல்லை அப்படின்னு அர்த்தம். is not homogeneous type of data type. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு லிஸ்டுக்குள்ள இன்டிஜர் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம், நிறைய மல்டி டைப் ஆஃப் எலமெண்ட் இருக்கலாம். கண்டெயின் த மல்டி டைப் ஆஃப் எலமெண்ட் த பர்டிகுலர் லிஸ்ட். ஒரு லிஸ்டுக்குள்ள மல்டி டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு. மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வெல்கம். வெல்கம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், 3.4ங்கிறது ஒரு ஃப்ளோட், 10ங்கிறது ஒரு இன்டிஜர். அப்போ மல்டி டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட் இருக்கு. ஒரு எலமெண்ட் ஒரு ஸ்ட்ரிங்குள்ள ஒரு லிஸ்டுக்குள்ள மல்டி டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு நெஸ்டட் லிஸ்ட் இருக்கு. ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு நெஸ்டட் லிஸ்ட். இதுதான் நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு பேரு. இங்க பாருங்க இருக்கு, ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்கு. இதுக்கு என்னன்னு பேரு, நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு பேரு. வெல்கம், 3.14, 10, 246. அப்ப 246ங்கிறது ஒரு லிஸ்ட், மொத்தத்துல ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்கிறதுனால அதுக்கு நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் பாருங்க. மை லிஸ்ட் கண்டெயின் த அனதர் லிஸ்ட் இஸ் ஆஃப் அஸ் an element. ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேரு நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு பேரு. the nested list is a list containing another list as an element. ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு தான் நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா accessing the list element. accessing the list element அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். the Python accessing the list element அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் உறுப்புகளை அணுகுதல் அப்படின்னு அர்த்தம். கவனிங்க. the Python assign the automatic index value. பைத்தான்லயும் எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. the each element of the list beginning 0. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எதுல ஆரம்பிக்கும், ஜீரோவுல ஆரம்பிக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். the index value can be access the element of the list. index value can be access the index value வச்சு தான் எதை அக்சஸ் பண்ண முடியும், லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட் அக்சஸ் பண்ண முடியும், அணுக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து the Python index value integer number. பைத்தான்ல இண்டெக்ஸ் வேல்யூ எதுல தான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிஜர் நம்பரா இருக்கணும், ஃப்ளோட் நம்பர் இருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2, 3, 4, 5 இருக்கலாம். ஆனா நெகட்டிவ் வேல்யூ இருக்க முடியாது. 0.1, 0.2 இது மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை. இண்டெக்ஸ் வேல்யூ as a integer. இது C++ல படிச்சதுதான். ஆனா ஒரு முக்கியமானது பாரு, the numbers integer value integer number சொல்லிருக்காங்க which can be positive or negative. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல பாசிட்டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். C++ல பாசிட்டிவ் மட்டும் தான் உண்டு. இங்க என்ன உண்டு, பாசிட்டிவ் உண்டு, நெகட்டிவ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க இண்டெக்ஸ் நம்ம பார்க்கலாம். mark is equal to 10, 23, 41, 75. அப்ப இது எலமெண்ட். இதுக்கு பேர் எலமெண்ட். எத்தனை எலமெண்ட் இருக்கு, 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. இண்டெக்ஸோட பாசிட்டிவ் பாரு. பாசிட்டிவ் அப்படின்னா எதுல இருந்து ஆரம்பிக்கும் சொல்லியிருக்கோம், ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப 0, 1, 2, 3, 4. நெகட்டிவ் அப்படின்னா -1னா ரைட் டு லெஃப்ட். அதுக்கான விளக்கம் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ரைட் டு லெஃப்ட்னா -1, -2, -3 and so on -4. இதுக்கு நம்ம விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிவர்ஸ் ஆர்டர். நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கணும்.
The positive index count the beginning of the list. Negative value means counting the backward from the end of the list. Positive value na index count the beginning. Beginning la irundhu index count ஆகும். நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல. இது நம்ம புதுசா இருக்கிறதுனால நமக்கு உண்மார்களை கூட கேட்கலாம். நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா எதுல இருந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். பட் தட் பி ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. டு அக்சஸ் த எலமெண்ட் ஃப்ரம் த லிஸ்ட் ரைட் த நேம் ஆஃப் த லிஸ்ட் ஃபாலோட் த இண்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட். அப்போ எலமெண்ட் அக்சஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு எலமெண்ட்டை அணுகுவதற்கு சதுர அடைப்புக்குறிக்குள்ள இருக்கப்பட்ட உறுப்புகளுடைய சுட்டென்னு நம்ம பின்னோட்டத்தை கொண்டு நம்ம வந்து எழுதலாம். அதோட இன்க்ளூசிவ் வித் ஸ்கொயர் பிராக்கெட்டை கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாரு. The list variable is equal to E1. E1 means element 1, element 2, element 3 and so on, element n. அப்போ பிரிண்ட் இப்போ ஒரு இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வேரியபிள்ல எலமெண்ட் இருக்கு. அப்ப பிரிண்ட் இந்த லிஸ்ட் வேரியபிள் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் எ எலமெண்ட். இந்த லிஸ்ட் வேரியபிள்ல உள்ள இண்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட் 0 அப்படின்னு கொடுத்தோம்னா E1 வரும். லிஸ்ட் வேரியபிள் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா E2 வரும். லிஸ்ட் வேரியபிள் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா E3 வரும். அது மாதிரி நம்ம ஒன்னொன்னா கொடுக்கலாம். இதுக்கான சின்டாக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா புரியும். பாருங்க, அக்சஸிங் த சிங்கிள் எலமெண்ட். சிங்கிள் எலமெண்ட் எப்படி சார் அக்சஸ் பண்றது அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார் சிங்கிள் எலமெண்ட் அக்சஸ்க்கு எக்ஸாம்பிள் the mark is equal to 10, 23, 41, 75. இதுக்கு நம்ம வந்து நீங்க அரே நம்ம போட்ட மாதிரி போடலாம். இப்போ எப்படி பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்கும் 0, இது 1, இது 2, இது 3. இப்போ print மார்க்ங்கற வேரியபிள் ஆஃப் 0ல என்ன இருக்கு 10. அப்ப 10ங்கற அவுட்புட் நமக்கு கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு क्वेश्चन நான் கேக்குறேன். மார்க் ஆஃப் 3 அப்படி கொடுத்தா என்ன அவுட்புட் கிடைக்கும் 75 ன்னு கிடைக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் above the example print 10 அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. 0 பொசிஷன்ல 10 இருக்குது. அடுத்து accessing element reverse order. reverse orderல accessing element எப்படி எடுக்கிற சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலமெண்டோட பொசிஷன் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். எப்படி சார் -1 -2 -3 -4 மாதிரி எத்தனை எலமெண்ட் கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம். ரிவர்ஸ் ஆர்டர்னா மைனஸ்ல இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க பிரிண்ட் மார்க் ஆஃப் -1 அப்படின்னா என்ன அவுட்புட் கிடைக்குது 75 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இன்னொரு இது கேட்கிறேன், பிரிண்ட் மார்க் ஆஃப் -4னா என்ன அவுட்புட் கிடைக்கணும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் 10 கிடைக்கணும். நமக்கு கிடைக்கிற வேல்யூ 10ஆ இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ மார்க் ஆஃப் 3னா என்ன சார் கண்டுபிடிங்க. மார்க் ஆஃப் -2னா என்ன சார் கண்டுபிடிங்க. அடுத்து நோட் ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க என்ன அப்படிங்கறத பாரு. The negative index can be used to access an element reverse order. நெகட்டிவ் எலமெண்ட் அக்சஸ் எப்படி பண்ணுவோம், எப்படி அக்சஸ் எலமெண்ட் நெகட்டிவ் வேல்யூவா இருந்ததுன்னா எலமெண்ட் வந்து என்ன ஆர்டர்ல இருக்குன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். என்ன ஆர்டர்ல இருக்கும் ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். அடுத்து accessing all element of the list. எல்லா எலமெண்ட்டையும் எப்படி சார் அக்சஸ் பண்றது லிஸ்ட்ல அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, accessing all element of the listனா லிஸ்ட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் அனைத்து குரூப்புகளையும் எப்படி சார் அணுகிறது. The loop are used to access all element from the list. ஒரு லூப் பயன்படுத்தி மடக்கினை பயன்படுத்தி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும் அணுக முடியும். The initial value of the loop must be 0. லூப்போட இனிஷியல் வேல்யூ என்னவா இருக்கணும் 0வா இருக்கணும். அப்போ beginning index of the value of the list. அப்போ எக்ஸாம்ல பாருங்க ரொம்ப ஈஸியா புரியும். marks equal to 0 10 23 41 75. அப்போ அரேயோட பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னா இது என்னவா இருக்கும் 0.
இது 1 ஒன்னாவது இண்டெக்ஸ், இது ரெண்டாவது இண்டெக்ஸ், இது மூணாவது இண்டெக்ஸ். 0 1 2 3. அப்போ I is equal to 0 while I less than 4. இப்ப பாருங்க I less than 4 அப்படின்னா I ஓட வேல்யூ 0 less than 4. அப்ப 0 less than 4 அப்படின்னு கம்பேர் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா அதோட பாடி ஆஃப் த லூப்ல பிரிண்ட் மார்க் ஆஃப் I. மார்க் ஆஃப் ஐல என்ன சார் இருக்கு? 0 இருக்கு. அப்ப மார்க் ஆஃப் 0ல என்ன சார் இருக்கு? 10. அப்ப 10ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். I is equal to I plus 1. அப்ப I ஓட வேல்யூ என்ன சார் நமக்கிட்ட இருக்கு? I ஓட வேல்யூ 0. 0 plus 0 plus 1 என்ன சார்? is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1 கொண்டு போங்க திரும்ப லூப்புக்கு. அப்ப 1 less than 4. இந்த ப்ரோக்ராம் நல்லா கவனிங்க. C++ மாதிரி தான், இது ஈஸி. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீனா ஓனா படிக்கலாம். 1 less than 4னா கண்டிஷன் ட்ரூ. திரும்ப உள்ள வரதா? பிரிண்ட் மார்க் ஆஃப் ஐல 1 இருக்கு. மார்க் ஆஃப் 1ல என்ன இருக்கு? 23. அப்ப 23 இருந்துச்சு. அடுத்து என்ன சார் பண்ணும்? ஆல்ரெடி ஐல வந்து 1 இருக்கு. அப்போ 1 plus I1. 1 plus 1 is equal to என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிடைக்கும். அப்ப 2 மேல கொண்டு போகுது. 2 less than 4. அப்ப கண்டிஷன் ட்ரூ. ட்ரூக்கும் போது மார்க் ஆஃப் 2ல என்ன இருக்கும்? 41. அப்ப 41 பிரிண்ட் பண்ணிடுவோம். அடுத்து 2 plus 1 என்ன இருக்கும்? ஐல ஆல்ரெடி நமக்கு 2 இருக்கு. அப்ப 2 plus 1 என்ன பாத்தீங்கன்னா 3. 2 plus 1 ஆட் பண்ணா 3. இப்ப ஐல 3 இருக்கு. அப்ப 3 எங்க கொண்டு போகும்? 3 லூப்ல செக் பண்ணும்போது 3 less than 4. இப்பவும் கண்டிஷன் ட்ரூ தான். அப்ப ட்ரூங்கும் போது என்ன பண்ணும்? லூப் எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் மார்க் ஆஃப் 3ல என்ன இருக்கு? 75. அப்ப 75 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருச்சு. அப்போ 3 I is equal to I plus 1. அப்ப 3 plus 1 is equal to என்ன கிடைக்கும்? 4. அப்ப 4 less than equal to 4 அப்படிங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அந்த லூப் விட்டு வெளியில வந்துடும். இதுதான் இந்த பேராவுல நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கோமோ, இப்போ இதுல ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும் பாத்தீங்களா? இந்த ஒர்க் அவுட் பண்ணதை தான் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேராவுல கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது, அக்சஸிங் த எலமெண்ட். நெக்ஸ்ட் இந்த அக்சஸிங் எலமெண்ட்ல நம்ம என்னென்ன செஞ்சோமோ இது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் மார்க் ஆஃப் ஐல என்ன இருக்கு? I is equal to I plus 1. இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? I is equal to I plus 1 0 plus 1 1. அடுத்து ஐயோட வேல்யூ 1 less than equal to true. அப்போ 1ங்கும் போது 23 பிரிண்ட் பண்ணுது. இப்போ நம்ம அங்க ஒர்க் அவுட் பண்ணது எல்லாமே இந்த பேராவுல நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 less than equal to 4ங்கும் போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சு. அப்ப அந்த லூப் அவுட் என்ன பண்ணிருச்சு? வெளில வந்துருச்சு. அடுத்து ரிவர்சிங் இண்டெக்ஸ். அந்த ரிவர்சிங் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன சார்? -1ல இருந்து ஆரம்பிக்கிறது. சேம் இதுதான். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க அதே இண்டெக்ஸ் தான். ரிவர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா எப்படி வரும்? -1 -2 -3 இது -4. அப்போ ரிவர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா -1ல இருந்து ஆரம்பிக்குமா? ஐயோட வேல்யூ -1 அப்படிங்கும்போது -1ஓட வேல்யூ வந்து என்னது? 75. அப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். ரிவர்சிங் இண்டெக்ஸ்னா ரிவர்ஸ் ஆர்டர். அப்ப I -1 greater than equal to -4 இதான் இங்க இருக்கு. ஐயோட வேல்யூ -1
-1 greater than equal to -4 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூங்கும் போது உள்ள வருது print mark of I ஐயோட வேல்யூ -1. அப்போ mark of -1ல 75 இருக்கு. அப்ப 75 print ஆயிருச்சு. நெக்ஸ்ட் -1 plus -1 is equal to -2. அப்ப மைனஸ் அதான் இங்க கொடுத்திருக்காங்க. I is equal to -1 plus -1. 1 I is equal to I plus -1. அப்ப I யோட வேல்யூ 1 -1 is equal to -1 is equal to -2. அப்ப -2 I ல இருக்கு. -2 greater than equal to -4 கண்டிஷன் ட்ரூ. அப்போ -2 ஓட வேல்யூ 41. அடுத்து -3 ஆகுது இன்கிரிமெண்ட். -3 less than -4. அப்ப கண்டிஷன் ட்ரூ 23. -4 less than equal greater than equal to -4. அப்ப ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த இடத்துல திரும்பவும் ட்ரூ தான். அப்போ 10 பிரிண்ட் பண்றது. 5 இன்கிரிமெண்ட் -5 ஆகுது. -5 greater than equal to -4 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த லூப் போட்டு வெளியில வந்துச்சு. அப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர்ல வேணும் அப்படின்னா என்னது பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்டோட லென்த். அந்த லிஸ்டோட லென்த் எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா the length function in the Python is used to find the length of a list, the number of element the list, number of element நமக்கு சொல்லும். லென்த்ங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கறத நமக்கு என்ன பண்ணும் இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல எப்படி சார் இண்டிகேட் பண்ணதுன்னு பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பாரு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் சொல்லுது. அதுல உள்ள கேரக்டர்லாம் சொல்லாது. மை சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு தமிழ் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். இதுல லென்த்ங்கிறதா ஃபங்க்ஷனோட நேம். லென்த் மை சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது இதுல எத்தனை லென்த் இருக்கு பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு வந்துருச்சு. அடுத்து பாருங்க the element using லூப்ல யூஸ் பண்ணிருக்காங்க. மேல எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து லென்த் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லென்த் ஆஃப் மை சப்ஜெக்ட்னா மொத்தம் ஒரு 100 எலிமெண்ட்டை கூட நம்ம ஒரே லூப்ல பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். லென்த் ஆஃப் மை சப்ஜெக்ட்ல என்ன இருக்கும் 4 இருக்குமா? அப்ப இந்த இடத்துல என்ன ரிசல்ட் கிடைக்கும் 4. அப்போ 0 less than 4. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான். அப்போ மை சப்ஜெக்ட் ஆஃப் ஐல மை சப்ஜெக்ட் ஐல வந்து 0 இருக்குமா? அப்போ மை சப்ஜெக்ட் ஆஃப் 0ல என்ன இருக்கும் தமிழ். மை சப்ஜெக்ட் ஆஃப் 1 இங்கிலீஷ். மை சப்ஜெக்ட் ஆஃப் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ். மை சப்ஜெக்ட் ஆஃப் 3 மேக்ஸ். இது மாதிரி கண்டினியூவா என்ன பண்ணிக்கிட்டே வரலாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரலாம். இதுதான் லென்த்தோட லிஸ்டோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது. லிஸ்டோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷனுக்கு பேரு லென்த் ஃபங்க்ஷன். இந்த லென்த் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத 2 மார்க்ல கேட்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதினா போதும். ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் பார்த்துக்கங்க. இதோட நமக்கு எது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். லிஸ்ட்னா என்ன, அந்த லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்றது, அந்த லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எப்படி அக்சஸ் பண்றது, அந்த எலிமெண்ட்ஸ்ல எல்லா எலிமெண்ட்டையும் எப்படி அக்சஸ் பண்றது, அடுத்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எப்படி எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து கொண்டு வர்றது, அடுத்து லிஸ்ட்னுடைய லென்த் எப்படி பார்க்கறது, நீளத்தை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டாபிக்ல நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்டை எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டவுட் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுல இருந்து நிறைய 5 மார்க் பப்ளிக்ல கேட்குறாங்க. அதனால இது நடத்துறத கொஞ்சம் கொஞ்சமா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.